சந்தேகத்தினுடைய அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய இவிஎம், அதாவது வாக்கு இயந்திர மிஷினை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு ஓட்டையும் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணணும். அந்த இவி பேட்டில் வரக்கூடிய அந்த ஸ்லிப்பை முழுமையாக எண்ண வேண்டும், அதையும் இதையும் கிராஸ் பண்ணி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். ஏற்கனவே நீதிமன்றத்தில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ஏற்கனவே அதாவது மனிதர்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் அது இயந்திரத்தின் மூலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே பழைய பேலட் மெத்தடில் என்னென்ன முறைகேடுகள் நடந்தது நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் இதற்கான பதிலையும் சொன்னது. இப்போ இவங்க என்ன ஒரு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிரசாந்த் பூஷன் அவருடைய ஆர்குமெண்ட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிஷின்களில் மைக்ரோ கண்ட்ரோலர் வைக்கப்பட்டிருக்கு, மைக்ரோ சிப் வைக்கப்படுகிறது. அந்த மைக்ரோ சிப்பை திரும்பவும் அதில் ஃப்ளாஷ் மெமரி இருக்குது, அந்த ஃப்ளாஷ் மெமரி மூலமாக அவங்க ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சு, அதனால் அதன் மூலமாக முடிவுகளை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் தரப்புல இருந்து சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இவிஎம் மிஷின்கிறதுல ஒரு கண்ட்ரோல் யூனிட், ஒரு பேலட்டிங் யூனிட், அதுக்கு தவிர விவிபேட், அதாவது அந்த எந்த இதுக்காக ஓட்டு போட்டவங்க அந்த ஸ்லிப்பு காமிக்கக்கூடிய அந்த மிஷின், இது மூன்றும் கேபிள்களில் இணைக்கப்பட்டிருக்கு. இது மூணுலேயுமே மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ஸ் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதை எதுவுமே ரீப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சார்பில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும் பொழுது இதை ஏற்க முடியாது அப்படின்னு பிரசாந்த் பூஷன் சொல்கிறார். அது அப்படி இல்லை, மாற்ற முடியும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஒன்று வச்சுட்டு நீங்கள் பேசினா அதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேலை எங்களுடையது கிடையாது. ரெண்டாவது, இந்த மாதிரியாக ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் கிடையாது இது வரைக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தினுடைய அடிப்படையில் எல்லாம் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது தேர்தல் கமிஷன், அதே போல் நீதிமன்றம், இதான் தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இந்த எலெக்ஷனை எல்லாம் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சந்தேகத்தின் அடிப்படையிலையும் நம்ம இதை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது அதையும் கூட ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, எப்போ நீ இந்த மிஷினுக்கு மேலே குற்றச்சாட்டு வச்சுட்ட, சரி அந்த குற்றச்சாட்டு நீ நிரூபிப்பாங்கிறாங்க, ஆதாரம் சொல்லிக் கொடுங்க. இதுவரை அதை எப்படி ஹேக் பண்ணக்கூடியது இதுவரை அவர்கள் நிரூபிக்கவில்லை. ஃபர்ஸ்ட்ல இதை நம்ம முதல்ல கவனிச்சுக்கணும். அந்த எல்லா பேப்பரும் வளைச்சு எழுதினானுங்களே தவிர, எப்போ இந்த மிஷினை இப்படித்தான் ஹேக் பண்ண முடியும், எப்படி இதில் நடந்தது, நீ ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுன்னு கேட்டாங்க. இவ்வளவு நாள் கேஸ்லையும் எதுவும் நடக்கலை. ரெண்டாவது, இந்த கேஸை போட்டதில் பிரசாந்த் பூஷன் ஒரு ஆளை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இவனுக்கு 50 பேரும் சேர்ந்து அந்த கேஜ்ரிவாலை தூக்கி விட்டது. கேஜ்ரிவால் ஜெயிக்கும் போது குத்துன ஓட்டில் ஜெயிச்சாரா, மிஷின் ஓட்டில் ஜெயிச்சாரா? மிஷின் ஓட்டில் தானே ஜெயிச்சாரு. ஏன்டா அப்போ அன்னைக்கு இந்த மிஷின் ஒழுங்கா இல்லை, அதனால இதில் நாங்கள் தேர்தலையே போட்டியிட மாட்டேன், குத்துற ஓட்டு வந்தால் தான் அன்னைக்கு இந்த பிரசாந்த் பூஷன் பேசியிருக்கலாம்ல. அப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸை ஒழிக்கிறது. இவனுங்க சொல்லுவான் மோடி இன்ஸ்டிடியூஷன்ஸை ஒழிக்கிறார், அவர் அங்கடா ஒழிச்சாரு, இப்போ நீ இந்த ஓட்டு மிஷின் ஆகாதுங்கிற. சரி, இன்னொரு விவரம் இருக்கான்னு, ஒரு ஃபண்டமெண்டலாக, சரி இதில் உள்ள எல்லா ஓட்டையும் எண்ணணும், அப்போ எதுக்கிட மிஷினு? அதாவது அவர் ஏற்கனவே கேட்டாங்க நீதிமன்றத்தில். அவ்வளோது எண்ணுறதுன்னா அது என்ன 1.5 நாள் 2 நாள் ஆகும். அது நீ 50 கட்டி போடுவாங்க கட்டை. அந்த கட்டெல்லாம் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஏஜென்ட்ட துட்டை கொடுத்து இந்த கட்டை தூக்கி அங்கே மாற்றி போடுறது, திடீர்னு கவுண்டிங் சென்டரில் லைட் அணையும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது தானே தமிழ்நாட்டில், நானே பார்த்துருக்கேன். ஏன்னா அது ஓட்டு போடக்கூடியதில்லை, நானே ஏஜென்ட்டாக இருந்திருக்கேன்ல. அப்போ இவனுக்கு என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணியிருக்கான்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. ஏன்னா அதையும் கூட இடம் இன்னைக்கு தில்லுமுள்ளு நடந்துருப்போகுது. அப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் மேலேயும் சந்தேகத்தை மக்களுக்கு ஏற்படுத்தணும். ஓட்டு மிஷின் மேலே நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு நிலை, கோர்ட்டாக அவங்கள திட்டி அவங்க மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை அதை பற்றியும் மோசமாக பேசி அப்போது எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஃபெயில்டு த பீப்புள். அதனால் உனக்கெல்லாம் எதுவுமே உனக்கு கிடையாது, நியாயமே உனக்கு நடக்காது. இன்னும் அவ்வளவு பேரையும் ஒரு பிடிப்பு இல்லாத ரெக்குலூஸாக மாற்றணும். மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த நாடு சிதைஞ்சு நாசமாக போகணும். இதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இதற்காக இன்னைக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கோர்ட்டில் 1 ரூபா இருந்தாலும் ஃபைன் கட்டணும்.
ஆமாம். அன்னைக்கே நான் தெளிவாக சொன்னேன், இது அன்னைக்கு கோர்ட்டு பண்ண அயோக்கியத்தனத்தில் ஒன்று இது. டீபார் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அன்னைக்கு செய்த அயோக்கியத்தனத்துக்கு. அது சாந்தி பூஷன் பையன் சீனியராக இருக்கிறவர். இந்த பச்சாதாபம் காட்டுறது தான் பிரச்சனை. ஏன்னா ஒரு கிளியர் அஜெண்டாவோடு ஒரு ஆள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை ஒழிக்கணும், இவன் போடுற எல்லா கேஸும் இப்படித்தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம். அப்போ இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ஒரு நாட்டோட ஃபண்டமெண்டல்ஸை அழிக்கக்கூடியது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் பச்சாதாபம் காட்டுறதுனால தான் இந்த மாதிரியான சம்மந்தம் இல்லாத கேஸுகளை உள்ள கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையை முதல்ல நீதிமன்றம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் இந்த விஷயத்தை கொண்டு வந்தது. அப்போ ஒன்று பண்ணு, இருக்கிற எல்லா காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டரையும் ரிசைன் பண்ணுச்சு. ஆமாம், அவங்களும் அப்படி தானே ஜெயிச்சிருந்தாங்க. மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆனது எப்படி? மிஷினில் தானே. ஆமாம். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டே அன்னைக்கெல்லாம் மிஷின் ஒழுங்காக இருந்ததா? அப்போ மன்மோகன் சிங் இப்போ நீ ஏதாவது சிப்பை வச்சு நீ அயோக்கியத்தனம் பண்ணியா? இல்லை பிரசாந்த் பூஷன் சொல்லட்டும், கேஜ்ரிவால் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி தான் சீஃப் மினிஸ்டர் ஆனார், ஒத்துக்குங்க. அது என்னென்ன, நீங்கள்லாம் ஜெயிக்கும் போது இந்த மிஷின் சரியா இருக்கும், நீங்கள் தோக்கும் போது மட்டும் மிஷினை டேம்பர் பண்ண முடியுமா? இதனால் இதில் என்னன்னா, சரி டெக்னிக்கலாக என்னப்பா எப்படி இஷ்யூன்னு கோர்ட்டு கேட்குது, இல்லை இதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரி அப்போ ப்ரூவ் பண்ணு. ப்ரூவ் பண்ணவும் மாட்டேன். இப்போ நான் ஒருத்தன் மேலே நான் சந்தேகப்படுறேங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு ஆளை தப்பாக பேச முடியுமா? சந்தேகம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் மேலே தான் வருது. இப்போ எனக்கு தான் பல சந்தேகங்கள் இருக்குது. எனக்கு திடீர்னு நான் உட்காந்துருப்பேன், எனக்கு ஒரு சந்தேகம் உதிக்கும், என்னடா இது ஒரிசா வர ராஜீவ் காந்தியோட பிரச்சாரத்தில் வந்து இந்த அம்மா வந்துச்சே, திடீர்னு ஸ்ரீபெரும்புதூர் பிரச்சாரத்துக்கு மட்டும் ராஜீவ் காந்தியோடு ஏன் சோனியா காந்தி வரல, வேறு எல்லா இடத்துலையும் கூட இருந்த அம்மா இந்த இடத்துக்கு மட்டும் ஏன் வரல, இங்கே அவர் இறந்து போனார், அப்போ இவர் கொலைக்கு அந்த அம்மாவுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்த காரணத்தினால் இந்த அம்மா தான் அவரை கொலை செய்தார் நான் சொன்னேன்னா அது எவ்வளோ தப்பானது? இருக்குமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இல்லை அதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல, ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாது. இல்லை கண்டிப்பாக. அப்படியே நான் பேசினேம்னா நீங்கள் மேலே கேஸ் போடவே மாட்டீங்களா? போடுவீங்க. இல்லை போடுவாங்க. அது மாதிரி தானே இதுவும். ஆமாம். அப்போ ஆதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நாட்டில் அது ஒரு இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு சிஸ்டத்தையே நீங்கள் வந்து இல்லை தப்புன்னு நீங்கள் சேலஞ்சு பண்ணுறது அப்படிங்கிறது, அப்போ அதை ஒழிக்கிறத தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? இந்த மாதிரியான இந்த அர்பன் நக்சல்ஸ் இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தா ஒரு நீதிபதிக்கு எதிராக எழுதுறது, கோர்ட்டு வந்து மோசம்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு விஷயமாக செய்து வருகிறார். நீங்கள் அப்ஜெக்டிவாக நீங்கள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, இந்த விஷயம் தப்பு, இந்த காரணங்களால் இருக்குது, இதெல்லாம் அதுக்கு ப்ரூஃப், கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஜனநாயகத்தில் அது தேவை, ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இஸ் தேவை. ஆனால் இது வந்து அப்யூஸுக்கு வந்து இடம் கிடையாது, கிரிட்டிசிசத்துக்கு இடம் இருக்குது ஜனநாயகத்தில். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த அப்யூசிவ் கேரக்டர்ஸ் இதுக இந்த நாட்டுக்கே வந்து ஆபத்தானது. இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் வந்து அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என் நீதிமன்றத்தை உன் பொலிட்டிக்கல் தளமாக மாற்றாத, உனக்கு மக்கள்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு போக்கு இல்லை. அப்போ கோர்ட்டில் கேஸை போட்டாச்சுன்னா இது 10 நாள் பேப்பரில் வரும். இப்போ உன் அரசியல் பிரச்சாரத்தை பேப்பர்காரம் போடுறதுக்கு கோர்ட்டு வந்து உனக்கு என்ன ஒரு மீடியமா? இந்த கேள்வி வரும் இல்லை? ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் வரும்போதே நீதிமன்றம் இதை டிஸ்மிஸ் பண்ணுறதோட ஃபைனும் போட தொடங்கணும். இந்த மாதிரி இவன் பெரிய லாயர், இவன் பெரிய ஃபேமஸான ஆள், அதனால நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி, இதை தான் வள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவன் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை, அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதுதான் முக்கியம். அதனால் இந்த வக்கீல் அப்பியர் ஆயாச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன கரிசனம். இதனால் நிறைய அட்வொகேட்டுகள் சொல்லி கேள்விப்படுறேன் பல கோர்ட்டுகளில். இந்த நிலைமையை நீதிமன்றங்கள் மாற்றணும். ஜட்ஜு வந்து சட்டம் என்ன சொல்கிறது,
கொண்டு வரவன் கேஸில் அவன் முதல்ல முன்வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன, இதை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி இது வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட கொண்டு வரப்படுகிறதா இல்லைன்னா உண்மையான ஒரு ரிலீஃபுக்கு தான் இந்த கேஸ் வருதா, இது யாருனாலும் பிரசாந்த் பூஷன்னாலும் ஹரீஷ் சால்வே ஆனாலும் எந்த வக்கீல் வந்தாலும் இந்த அடிப்படையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி இன்றைக்கி கோர்ட்டுகளுக்கும் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு நாள் இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பேப்பரில். ஆமாம். அப்போ இவ்வளவு நாள் பிரச்சாரத்துக்கான ஒரு விஷயமாச்சு. அப்புறம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல அரசுக்கு எதிரான ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது இது அவ்வளோத்தையும் கோத்துக்கிடுவோம் வருவான், அந்த தப்பு இது தப்பு இது தப்பு. அப்போ ஒட்டுமொத்த நாடே தப்புங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு இதுகளெல்லாம் பயன்படுத்துவார்கள் இன்னும் ஒரு காலத்தில். இவனுக்கே தெரியும் இந்த கேஸ் தோக்கும்னு. இப்போ எதுக்கு இதெல்லாம் கொண்டு வரான் அப்படின்னா இது வந்து மக்கள் மனசில் இது ஆழ பதியணும், ஒரு சந்தேக பார்வையை எல்லாத்திலையும் ஏற்படுத்தணும். இது ஜென்ரலாக எப்படின்னா இது இப்போ எங்கள் ஊரில் பச்சை தமிழில் நான் சொல்ல போயாச்சுன்னா என் மீது நம்பிக்கை இருந்ததுன்னா எனக்கு என் பிறப்பின் மீது நம்பிக்கை இருக்கும். எவனுக்கு ஒருத்தனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு அவன் பிறப்பு மீதையும் நம்பிக்கை இருக்கிறதுங்கிறது குறவு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாம் தன்னம்பிக்கையுடன் தன் மீது நம்பிக்கை உள்ள ஒரு, ஏன்னா இந்த நாட்டில் தான் நான் வளர்ந்தேன், எனக்கு தெரியும். வெளியிலிருந்து சிலது பூத்தப்பட்டதுகளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுதான் இந்த பிரச்சனையாக நான் பார்க்கிறேன்.